Hello and welcome back to the preview of CSK versus Mumbai Indians. CSK ஒரு extraordinary turnaround in the last game. Home gameனா சும்மாவா அஸ்கலக்கடி கும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. They literally smashed KKR. அந்த மேட்ச்க்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூ பண்ணியிருந்தோம் ஸ்ரீதர் சாரும் நானி சாரோட சேர்ந்து. அப்பவே நானி சொல்லியிருந்தாரு துண்டா ஜெயிப்பாங்க சார் அப்படின்னாரு. ஸ்ரீதர் வந்து had his apprehensions. But remember ஸ்ரீதர் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு சிஎஸ்கே வந்து ஹோம் கேம்ஸ் எனக்கு டவுட்டே இல்லை, அவே கேம்ஸ்ல தான் ஆரம்பிக்க போறாங்க. They are an away game. மும்பையோட ஃபோர்ட்ரஸ்ல ஆடுறாங்க. நானி சார் நம்ம முன்னாடியே அசஸ் பண்ணும்போது கேம் வந்து இன்னைக்கு நானி சார் ஜாயின் பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட நம்பிக்கை நட்சத்திரம் நானி ஜாயின் பண்ணிருக்காரு. இன்னொரு எக்ஸ்பர்ட்டும் நம்மள ஜாயின் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி நானி சாரோட ஃபீட்பேக் எடுத்துக்கலான்னு இருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் 2 on the bounce லுக் லைக் தி பவர் ஹவுஸ் ஆஃப் த டோர்னமெண்ட். அப்படிதான் அவங்க முதலே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பட் ஆனா எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் வாடிக்கையான வேலையில ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை ஐபிஎலோட இன்ஸ்டாகிராம் ரீல் பாத்தீங்களா சார்? சிஎஸ்கே போய் பாம்பே சேர்ந்ததுக்கு நான் பார்க்கல. தயவு செய்து போய் பாருங்க. ஒரு பாஷா மியூசிக்கோட பஸ்ஸில் அப்படியே போய் இறங்குறது ஃபுல்லா இந்த பாஷா பாரு. ஆனா பாஷாவை காட்டவே இல்லை. அதுல பாஷா படத்துலயே வந்து அந்த மியூசிக் வரும். ரஜினி ஆட்டோவால் நடந்து வந்துட்டே இருப்பாரு. அப்படி மாத்தி பிளக்சுவேட் பண்ணுவாங்க. அப்படியே காமிச்சு தோனியோட போட்டோவை மட்டும் காமிச்சு நாங்க பாம்பேக்கு வந்துட்டோம்னு காமிச்சிருக்காங்க. வாட் ஆர் யுவர் இனிஷியல் தாட்ஸ்? மும்பை இந்தியன்ஸ் பேக் வித் அ பேங்க், சென்னை கோயிங் தேர். சென்னை 6 points, மும்பை 4 points. ரெண்டு டீமே 5 games ஆடி இருக்காங்க. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ஆன் திஸ் அவே கேம் ஃபார் சென்னை? அதாவது அதர் than சிஎஸ்கே எனி அதர் டீம் இந்த சமயத்துல மும்பையை போய் மீட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி மும்பை கிரஷ் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆன் பேப்பர் பிஃபோர் தி டோர்னமெண்ட்டே கதை சைடு, பட் டியூ டு வேரியஸ் அதர் ரீசன்ஸ், ஆஃப் தி ஃபீல்ட் ரீசன்ஸ் அண்ட் கொஞ்சம் பிட் ஆஃப் லக். அதாவது ஃபர்ஸ்ட் 2 matches வந்து வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான் அவங்க. ஏன்னா தே சேஸ்ட் ஒரு மாதிரி 277 till the 14th over they were in the chase, and at the same time இன்னொரு மேட்ச் இந்த ஜிடி மேட்சும் பாத்தீங்கன்னா 45 ரன் 7 விக்கெட். அது வந்து வின் பண்ண வேண்டிய மேட்ச் எப்படி தோத்தாங்கன்றது தெரியல. ஸோ இது ரெண்டு ஒரு பண்ணலன்னா வந்து டெஃபினெட்லி மும்பை நல்லா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் இப்போ வந்து டாப் ஆஃப் தி கேம்ல இருக்காங்க மும்பை. பட் என்னன்னா சிஎஸ்கேன்னு வரும்போது அது எல்லாமே நல்லிஃபை ஆயிடும். அதுதான் நான் எப்பவுமே, அதாவது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடும். அதாவது மும்பை இந்தியன்ஸ் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டீமோட இருந்தவங்க ஆடினவங்க எல்லாம், அதாவது நீங்க யாரோட வேணா நீங்க தோத்து போங்க, சிஎஸ்கேவோட தோத்து போக கூடாது அப்படின்ற மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு அடிபடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது என்னதான் நீங்க ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே அது வந்து மைட் ஹிட் தெம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த மைட்லயே எம்ஐ இருக்கு. பட் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ட் சீசன் நீங்க பார்க்கணும். அதாவது சிஎஸ்கே எம்ஐ வந்து ஹெட் டு ஹெட் கிளாஷ்ல வந்து although they lead 2016 இருந்தா கூட லாஸ்ட் from 2020 CSK has won most of the matches. 5-3 தான் இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அட் வாங்கடே போட்டு கிரஷ் பண்ணிட்டாங்க போட்டு மும்பை. அண்ட் சிஎஸ்கே அட் சேப்போங்க பண்ணிருக்காங்க. ஸோ ரீசன்சி பயஸ் அண்ட் தென் அந்த ரைவல்ரி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் மும்பை. இந்த ஃபார்ம்ல இருந்தால் கூட மும்பை வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். சரி நானி சார், நான் ஒரு லைன் தேடினே இருக்கேன். ஆக்சுவலா நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நம்பிக்கை நட்சத்திரம். இப்போ உங்களை வந்து இந்த ஷோல ஜாயின் பண்ண போறவர் வந்து ஒரு எக்ஸ் சிஎஸ்கே கிரிக்கெட்டர். ஃபர்ஸ்ட் எவர் சிஎஸ்கே ஃபைனல்ல இன்வால்வ் ஆனாரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட அந்த மேட்சை விளையாடினாரு. ஒரு பயங்கரமான எபிசோடு வேற ஷேன் வாட்சனை வந்து டேக் ஆன் பண்ணி ஃபைட் பண்ணாரு. அவரை வந்து ஜியோ சினிமாவின் ஜிமிக்கி கமல் அப்படின்னு கூப்பிடலாமா, இல்ல வேற ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? வித்வான் கூப்பிடலாம். ஆமா, பேட்டிங் வித்வான் கூப்பிடலாம். ஓகே, ஜியோ சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரம் கூப்பிடலாம் அவரை. வெல்கம் ஆன் தி ஷோ வித்யுத் சிவராமகிருஷ்ணன். ஹி வாஸ் an ex CSK பிளேயர். என்னோட விளையாடி இருக்காரு. Thank you so much for joining us, Chiyu. How are you feeling? கிரேட், மிக நன்றி கூப்பிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. செம ஃபீலிங். நேற்றுக்கு தான் ஜாயின் பண்ணீங்க, முதல் நாள் காமெண்ட்ரி நேற்றுக்கு. ஆனா அந்த மேட்சோட இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. எம்ஐ சிஎஸ்கே ரெண்டு டீமா வின் பண்ணி வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு போதுங்க. காமெண்ட்ரி பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காங்க. எம்ஐல வாங்கடையில வேற ஆடுறாங்க. ஐயோ செம்மையா இருக்குங்க. பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். ஐ திங்க் ரெண்டு டீமும் செம்ம ஒரே இதுல இருக்காங்க. ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மேட்ச் அனாலிசிஸ் பண்ணதே கஷ்டங்க இந்த ரெண்டு டீமுக்கும். ஏன்னா ரெண்டு டீமும் இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் மேட்ச் அனாலிசிஸ் உங்களை பண்ண வச்சிருவேன். எப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க யூ ஹேவ் டு புட் இட் ஆன் தி லைன். சரி சியூ, 3 rounds உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிந்தனை செய் மனமே, வேர் இட் வில் பி a complete cricket discussion. நானி சாருக்கு தெரியும். நானி சார் இதுல ஒரு எக்ஸ்பர்ட். அடுத்த ரவுண்ட் வந்து ஒரு குண்டூர் காரம் ஸ்பைசி பிளேயர் ஆஃப் த டே. அதுக்கப்புறமா ஃபைனல் ரவுண்ட் இஸ் கோயிங் டு பி பிளட் லைன் matchup of the day அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண போறோம். within that we'll discuss, so we'll go into the first round. சிந்தனை செய் மனமே.
கெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு, அவர் பேட்ஸ்மேன் வேற நானி சார், அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க சியூ. உங்களோட தாட்ஸ் ஆன் யுவர் இனிஷியலா சிந்தனை செய்யற மாதிரி ரெண்டு டீமும் எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. Who do you see starting the game as favorites? I think ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் சொல்லக்கூடாது. மும்பை ஸ்லைட்லி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா போன கேம் ஆடுற விதை வச்சு சொல்லியிருக்கேன், ஒரு அன்பிலீவபிள் டிஸ்பிளே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அண்ட் மேட்ச் வின்னிங் எபிலிட்டி. அப்கோர்ஸ் பும்ரா, சூரியகுமார் யாதவ் என்ன மாதிரி நாக்குங்க அது. 190 RCB ஆச்சாங்க, துண்டு அடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் டிஸ்பிளேனா மேபி ஒரு ஸ்லைட் டுவர்ட்ஸ் மும்பை. அப்கோர்ஸ் வாங்கடே வேற ஆடுறாங்க. பட் சொன்ன மாதிரி சிஎஸ்கே மும்பையோட ஆஃப்லே ரொம்ப நாளா பண்ணிருக்காங்க. பட் மும்பை டேஞ்சரஸா இருக்காங்க பாக்கிறதுக்கு. திங்க் சூரியகுமார் யாதவோட விக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் 60-70 அச்சா கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே. அவர் குவிக்கா எடுத்தா ஐ திங்க் சிஎஸ்கே வில் பி ஹேவ் அ வெரி வெரி குட் அண்ட் ட்ராக் ரெக்கார்டை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப அடிச்சது இல்ல சூரியகுமார் யாதவ். ஸோ நாளைக்கு அதை மாத்துவாங்களா பார்க்கணும். யாரும் மும்பை மாத்துவாங்களா, சிஎஸ்கே அதை மாத்த விடுவாங்களா செக் பண்ணோம். பட் ஒரு இனிஷியல் தாட் அந்த லாஸ்ட் கேம், ஒரு சீசன் ஓபனர் கர்டன் ரேசரே வந்து சிஎஸ்கே மும்பை தான் ஆடினாங்க. அஜிங்கியா ரஹானே சிஎஸ்கே பிளேயர் பிறந்த நாள் அதுதான். அவர் திடீர்னு வந்து நம்பர் 3 வந்து ஒரு காட்டுன்னு காட்டினாரு. சிஎஸ்கேக்கு ஒரு காலத்துல சியூ வந்து ஒரு நம்பர் 3 ஆடிந்தாரு. அஜிங்கியா ரஹானே வந்து அந்த ஃபார்மேஷனை சேஞ்ச் பண்ணாரு. நானி சார், உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? அவர் மும்பை ஸ்டார்ட் ஃபேவரட்ஸ்ங்கறாரு, உங்களோட இனிஷியல் தாட்ஸ்? அதாவது மும்பை வந்து ஹோம் டீம், பட் அட் ஹோம் வந்து சிஎஸ்கே தான் இருப்பாங்க. அதாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேல வந்து பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது மும்பை பிளேயர்ஸ் வந்து 4 பிளேயர் இருக்காங்க. மும்பை டீம்லயே 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட்லயே பிறந்த வளர்ந்த பிளேயர்ஸ் இப்ப ஷார்துல் தாக்கூர் இருக்காரு, தேஷ்பாண்டே இருக்காரு, ரஹானே இருக்காரு, தூபே இருக்காரு. அண்ட் இதுக்கு மேல ஒருத்தருக்கு வந்து இது பெரிய ஹோம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா MS தோனி. அங்கதான் வந்து இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்பே அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சிஎஸ்கே அட் ஹோம், மும்பை ஹோம்ல ஆடுறாங்க, அது ஒண்ணு. அண்ட் மும்பையோடைய போலிங் அட்டாக் நீங்க பார்க்கும்போது பும்ராக்கு நீங்க விக்கெட்லெஸ்ஸா நீங்க ஆட்டாலே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து செம்மையாயிடும். மீதி இருக்கிற போலர்ஸ் எல்லாருமே வந்து தே கேன் கோ அட் 12 ஆர் மோர் தென் 10 ஈஸிலி. வேற சிஎஸ்கே உடைய போலிங்க பார்க்கும்போது அது கிடையாது. ஏன்னா ஜடேஜா கேன் போல் வெல், முஸ்தபிசூர் செம்மையா போடும். முஸ்தபிசூர் வில் பி த கீ. ஸோ முஸ்தபிசூர் அவரும் ஹி கேன் போல் வெல். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த போலிங் வந்து தேஷ்பாண்டே வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப் ஃப்ரண்ட். ஸோ தே ஹாவ் தீக்ஷனா. ஸோ தே ஹாவ் நல்ல ஒரு மாதிரி ஒரு 4 போலர் நல்லாவே போடுற போலர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இனிஷியலா சூரியகுமார் கிரேட் ஃபார்ம்ல இருக்காரு, 360 அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிரேக்கிங் ரோஹித் சர்மா. அந்த ரோஹித் சர்மா விக்கெட்டை நீங்க முதல்ல அப் ஃப்ரண்ட் எடுத்தாலே ஐ திங்க் இஷான் கிஷன் கூட பேட்டை விடுவாரு, அதெல்லாம் இருக்கட்டும். ரோஹித் சர்மா தான் ரொம்ப ரொம்ப கீ. ஏன்னா அவருக்கு வந்து நீங்க யூ ஹேவ் டு அட்டாக் வித் முஸ்தபிசூர், அந்த LBW கேண்டிடேட் எடுக்கணும். ஸோ ஆர் ஈவன் ஏர்லியரா ஜடேஜா LBW. நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா ஜடேஜா LBW எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரோஹித் சர்மா விக்கெட் நீங்க எடுத்துட்டாலே டெஃபினெட்லி பெட்டர் bowling attack CSK has. சிஎஸ்கே ஹஸ் a better bowling attack ன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 51-49 in favor of CSK. 51-49 தான். ஓகே, லெட்ஸ் கொஞ்சம் டீப்பரா போய் பார்க்கலாம் நானி சார். 51-49 அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் ஒரே பாயிண்ட். அண்ட் இந்த மேட்ச்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நான் விட்டேன். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தட் வில் டில்ட் எந்த சைடுன்னு டாஸ். ஏன்னா வான்கடேல யூ போல் ஃபர்ஸ்ட், நீங்க மேட்ச் வின்னு. ஏன்னா செகண்ட் டியூ பயங்கரமா வரும். அன்னைக்கு அடிக்கும்போது பார்த்தோம், பால் பேட்டுக்கு வருது, சத்தத்தை கேட்டு கண்ணை மூண்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால டாஸ் வில் பி தி மெயின் ஃபேக்டர். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பாலோட சத்தத்தை கேட்டு அடிக்கிறாங்களா? சரி, இன்னொரு கப்பல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம பேசலாம் நானி சார். சிஎஸ்கே நமக்கு தெரியும் இதெல் நாட் சேஞ்ச் வெரி மச். பத்திரானாவோட கம்பேக் இருக்கா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் என்னோட இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் ஆன் மும்பை இந்தியன்ஸ் த டீம். அவங்க டெல்லி கேபிட்டல்ஸோட லாஸ்ட் கேமுக்கு ப்ரீவியஸ் கேமுக்கு முந்தின கேம் ஆடினாங்க. நீங்க 196 ஈஸியா அடிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் வித்யுத் கூட சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து எனக்கு இமீடியட்டா ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, பும்ராவோட பேசியிருந்தேன் அந்த மேட்ச் போது, மும்பை நாங்க விளையாடின போது. அவர் என்ன சொன்னாரு, இட்ஸ் அ பிளட் பாத் ஹியர். 250 சேஸ் பண்றோம் நாங்க பிராக்டிஸ் மேட்சஸ்ல. தினைக்கும் 250 சேஸ் ஆகுதுங்க. நாங்க பிராக்டிஸ் மேட்ச் ரெகுலரா விளையாடுறோம், நெட்டே விளையாட மாட்டோம். விளையாடும் போது 250 சேஸ் ஆகுது. போன வருஷம் ஒரு தடவை 268 சேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் மைண்ட்ல வச்சு அவங்க டெல்லி கேபிட்டல்ஸோட ஆகும்போது ஒரு 230 ரன்ஸ் அடிச்சாங்க. 230 அடிச்சு கேம் போய் ஒரு 20 ரன்ஸ்ல தான் மும்பை இந்தியன்ஸால ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் விளையாடினாலும் மேக் நோ மிஸ்டேக்ஸ் தட் தே வில் கோ ரியலி ஹார்ட். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் போஸ்டட் டு வித்யுத். மும்பைல வந்து கொஞ்சம் இனிஷியலா பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும்.
தீபக் சஹரோட ஒரு ஒரு ஆப்சன்ஸ் லாஸ்ட் கேம் தீபக் சஹர் விளையாடுனாரா? இல்ல அவர் ஆடல. அவரோட ஆப்சன்ஸ்க்கு ஏதாவது நிகில் காரணமா இருக்குமா? டஸ் ஹி மேக் அ கேஸ் டு கம் பேக் இன்டு திஸ் கேம்? ஏன்னா அப் ஃப்ரண்ட் டாப் மும்பைல எப்பவுமே தீபக் சஹர் நல்லா பண்ணிருக்காரு. வித் யுவர் இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் ஃபார் தட். கண்டிப்பா ஐ திங்க் நிகில் தான். ஏன்னா நான் ஐ திங்க் இந்த சிஎஸ்கே கேகேஆர் பிராக்டிஸ் பார்க்க போயிருந்தேன். அப்போ தீபக் சஹர் வந்து பிராக்டிஸ் பண்ணல அன்னைக்கு. ஐ திங்க் செருப்பு போட்டு நடந்திருந்தார் ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் நிகில் தான் இருந்திருக்கு அவருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயருங்க. நானி சார் சொன்ன இனிஷியல் விக்கெட்ஸ் தீபக் சஹர் பால் ஸ்விங் பண்ணி ரோஹித் சர்மா விக்கெட் குவிக்கா எடுத்த, சூரியகுமார் குவிக்கா எடுத்துன்னு வந்தா அவரும் அவுட். ஆனா எனக்கு கொஞ்சம் கேம் ஆனுங்க சிஎஸ்கேக்கு தான் செம்ம சான்ஸ். ஸோ தீபக் சஹர் முக்கியமான பிளேயர். அவர் இல்லாம எஸ் கொஞ்சம் லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்க இந்த பாப்புலர் ஒரு ரன் போச்சு. அப்கோர்ஸ் உங்க ஃப்ரெண்ட் ரவீந்திரன் தான் வந்து எடுத்தாரு விக்கெட். அதுக்கப்புறம் சூப்பர் போலிங் போட்டாரு. பட் ஃபாஸ்ட் போலிங் கன்சர்ன் தீபக் சஹர் இல்லாம எஸ்பெஷலி இந்த மாதிரி வாங்கடையில எப்பவுமே இந்த ரெட் சாயில் பிட்ச்ல இந்த அண்டர் லைட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ ஆஃப் பண்ணா செம்மையா இருக்கும். பட் அதான் நான் எப்படி யாரு ஆட போறேன்னு தெரியல. லாஸ்ட் கேம் ஒரு மேட்ச் தான் நிகிலா இல்ல இன்னொரு மேட்சா பார்க்கணும். பட் அது தவிர பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதுல இல்லைங்க. அப்கோர்ஸ் பத்திரனா பேஸ் இருக்கு. முஸ்தபிசர் நிறைய ஸ்லோ பால்ஸ் மிக்ஸ் பண்ணுவாரு. துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் மூவ் பண்ணுவாரு. ஷார்துல் தாக்கூரும் இருக்காரு. பட் தீபக் சஹர் இல்லைன்னா எஸ்ங்க எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸ். நானி சார், உங்களோட காம்பினேஷன் எப்படி செட் ஆகும் சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும்? நீங்க இப்ப சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருக்கீங்க, என்ன டீம் விளையாடுவீங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க முஸ்தபிசரோட பால் கமிங் பேக் இன்டு ரோஹித். அவர் பெருசா உள்ள ஸ்விங் பண்ற பவுலர் இல்ல. 1 or 2 balls மேபி நியூ பால் பெருசா ஸ்விங் ஆறது இல்ல. பட் எனிவே யுவர் தாட்ஸ். இல்ல அது அதாவது அந்த 1 or 2 balls தானே மேட்டர் மோஸ்ட். ஏன்னா முஸ்தபிசருக்கு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, முஸ்தபிசருக்கு வந்து பால் வெளில தான் போறதுன்றது தான் மைண்ட் செட்டே இருக்கும். கிராஸ் சீமை பிடிச்சி ஒரு பால் அவர் நேர் பால் போட்டா கூட நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா பட்டுன்னு பேட்ல அடிக்கணும், அவ்வளவுதானே. அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து எப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மா ஃப்ரண்ட் ஃபுட்ல வரும்போது அந்த பேட் அடிக்கிறதுக்கு பார்க்கணும். சோ இது ஒரு சான்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொன்று அந்த தீபக் சஹரை பத்தி நீங்க பேசிருந்தீங்க, விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன உடனே போன வாட்டி தோனி என்ன பண்ணாருன்னா அப் டு த ஸ்டெம்ஸ் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் இந்த ஷாட்ல வந்து பின்னாடி ஆள் நிக்க வச்சு எடுத்துன்னு போயிட்டாரு. சோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க டெஃபினெட்லி. ஏன்னா வந்து ஏத்த மாட்டாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற டீம்ஸ் மாதிரி வந்து இப்போ டெல்லி மாதிரிலாம் வந்து பயங்கர பேஸ் 150 170 180 போட்டு பால் 300 400 ஸ்பீட்ல அடிக்க விட மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஸ்பீடா பால்ல இருந்து எடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஐ வில் பிளே முஸ்தபிசூர் 1 அண்ட் தென் பத்திரனா வந்து ஃபிட்டா இல்ல இருந்தால் கூட நான் ஐ வில் கோ ஃபார் தீக்ஷனா. இப்படி வச்சுக்கலாம். பத்திரனா ஃபிட்டா இருக்காரு, இப்ப எடுங்க 11. பத்திரனா ஃபிட்டா இருந்தா கூட ஐ வில் கோ ஃபார் முஸ்தபிசூர், தீக்ஷனா, ரச்சின் ரவீந்திரா, மிச்சல், இவங்க 4 பேர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷார்துல் தாக்கூருக்கு பதில் இஃப் செஹர் இவர் வந்து தீபக் சஹர் ஃபிட்டா இருந்தா அவரை நான் கொண்டுருவேன். ஆர் இல்ல நம்ம ஷார்துல் தாக்கூர் வேண்டாம் அப்படின்னா நான் முகேஷ் சௌத்ரி ஃபிட் ஆனார்னா அவரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு ஆப்ஷனை கொண்டுருவேன் திருப்பியும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஆர்ம் எடுத்துன்னு வரும்போது இவர் எடுக்கலன்னா அவர் எடுத்துருவாரு. ஸோ அந்த இன்கமிங் டெலிவரி அண்ட் இவருக்கு நம்ம இஷான் கிஷன் கூட நீங்க பாத்தீங்கன்னா பர்கர் வந்து சும்மா வெள்ளை எடுத்தாரு, சக்குன்னு எடுத்துன்னு போச்சு. So on the outgoing ball also will help. அதனால முகேஷ் சௌத்ரி கூட I will bring in place of Thakur. இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ். சியூ, உங்களோட தாட்ஸ். மும்பை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? வாட் ஆர் யுவர் லைனப்ஸ் ஃபார் போத் டீம்ஸ்? ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? ரொமாரியோ ஷெப்பர்டோட எமர்ஜென்ஸ் வந்து பயங்கரமான ஒரு மசில் ஆட் பண்ணிருக்கு மும்பைக்கு. ஏற்கனவே என்னப்பா உங்களுக்கு போறாதா? ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு வேற. நான் ப்ரீ ஆக்ஷனுக்கு அப்புறமே சொன்னேன், இனியும் அந்த பையன் கரெக்டா இப்பதான் முன்னேறி இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கான், அப்ப கரெக்டா அவங்க ட்ரேட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன ஆட்டம் ஆடினாரு, ஆண்ட்ரிக் நார்கியாவை என்ன அடி அடிச்சாரு. How do you think ரெண்டு டீமே நீங்க எப்படி பொசிஷன் பண்ணுவீங்க? நான் எனக்கு வந்து இந்த கண்டிஷன்ல மும்பை கண்டிஷன் நான் பத்திரனா ஆடுவேங்க முஸ்தபிசர் பதிலா. ஏன்னா இங்க கொஞ்சம் பேஸ் பவுன்ஸ் இருக்கும். ஐ திங்க் முஸ்தபிசர் கொஞ்சம் அப்ரெசிவ் சர்ஃபேஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்ல நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ், ரொம்ப கிளவர் போல. சென்னைனா இதே மேட்ச் சென்னைலாம் கண்ணு மூண்டு நான் முஸ்தபிசர் தான் ஆடுவேன். பட் மும்பைல அப்கோர்ஸ் ஐ கோ தி எக்ஸ்ட்ரா பேஸ் பத்திரனா. அது போய் டவுட்டே இல்ல. மும்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஞ்ச் பண்ண மாட்டேங்க. ஐ திங்க் ஷெப்பர்ட், டேவிட், நபி அண்ட் ஜெரட் கோஹ்லி அவரும் மாலா போட்டாரு. So I think winning combination அதே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சிஎஸ்கே பத்திரனாவோட ஃபிட்னஸ் இந்த அவர் தான், அதை பத்தி டவுட்டே இல்லை. அண்ட் தீபக் சஹர்னா ஐ திங்க் தே வில் கோ ahead with ஷார்துல் தாக்கூர் தான். And of course Rachin Ravindra and Mitchell and Theekshana and Patrina, இதான் 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கும். ஸோ ரெண்டு பேலன்ஸ் சைட். பட் லைக் ஐ செட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் கால் பிட்வீன் ஃபிஸ் அண்ட் பத்திரனா. பட் அஃப்கோர்ஸ் நான் இந்த இதே வாங்கடே பிச் அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் நல்லா கொஞ்சம் அந்த யாக்கர்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு டெத் ஓவர்ஸ்ல. ஸோ அவரோட தான் போவேன்.
வான்கடே ஜென்ரலா ஹேசன்ட் பீன் அண்ட் வென்யூ ஃபார் ஸ்பின். அந்த அளவுக்கு பெரிய வென்யூ கிடையாது. திரானா அண்ட் முஸ்தபிஸ் ரெண்டு பேருக்கும் இடம் இருக்குமா? தீக்ஷனா விளையாடுவாரா? அது இஸ் தேர் சம்திங் தட் இஸ் டிபேட்டபிள் இல்ல தீக்ஷனா கண்டிப்பா விளையாடணும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க பிச் கண்டிஷன் எடுத்துருங்க. நீங்க ஆக்சுவலா என்ன மாதிரி ஆப்போசிஷன் தான் நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரானா நேச்சுரலி இப்போ வித்யுத் சொன்ன மாதிரி இஸ் அ வெரி நல்ல செம பவுலர், யார்க்கர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா கம்மிங் ஆஃப்டர் இன்ஜுரி இந்த மாதிரி கதையான மும்பை சைடு ஃபார்ம்ல இருக்கும்போது அதுவும் அந்த யார்க்கர்ஸ் எல்லாம் ஷெப்பர்ட் அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் யார்க்கர் எல்லாம் அங்கேருந்து தட்டுறாரு. அவர் பிராத்வைத் இன்டு 2 பிராத்வைத் ஸ்கொயர் மாதிரி இருக்காரு. அவரு நினைச்சா இப்படி தட்டுறாரு, பால் வெளில போய் விழுது. ஸோ அந்த காரணத்தினால தான். அண்ட் தீக்ஷ்ணா எதுக்குன்னா பேஸ் ஆன் பால் தான் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் தேவை. அங்க நீங்க மும்பை இந்தியன்ஸை பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் பால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவை. அந்த மாதிரி இருக்கும்போது மேபி தீக்ஷனாவுடைய நல்லா போன மேட்ச் செம்மையா போறாரு. அந்த பாலை ஸ்லோவா போடும்போது இஷான் கிஷனுக்கும் பாத்தீங்கன்னா இறங்கி கொடுத்த சான்ஸ் இருக்கு. வேற தப்பான ஷாட். எப்பவுமே நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அதாவது ஒரு கதை சைடு ஆடும்போது நம்ம கன்சர்வேட்டிவ் அப்ரோச், நார்மல் அப்ரோச் நம்ம போனீங்கன்னா 9 out of 10 times we will lose. நான் ஒரு தைரியமான அப்ரோச். அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ வின் ஆர் லூஸ். நான் சான்ஸ் எடுப்பேன். அந்த சான்ஸை நான் ஐ வில் கோ வித் முஸ்தபிஸோட ஸ்லோயர் பால். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல மாட்டிப்பாங்க. அந்த ஸ்லோயர் ஒன்னு கிரிப் ஆகாட்டி கூட அந்த பண்ணுவாரு. பாலை இன்னும் நல்லா வெள்ள எடுப்பாரு. அந்த டிரைவிங் லெங்க்த்துக்கு போட்டு வைடா போடுவாரு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நான் அந்த மாதிரி நான் என்னுடைய தாட் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன். சரி, ஓகே. 4 ஃபாரினர்ஸ் மகேஷ் தீக்ஷனா, பத்திரானா, ரச்சின் ரவீந்திரா அண்ட் டேரல் மிச்சல் ரெண்டு பேருமே அதுதான் சொல்லியிருக்காங்க. மும்பை பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. முகமது நபி, ரொமாரியோ ஷெப்பர்ட், டெவால் பிரேவிஸ் கொஞ்ச நாள் விளையாடினாங்க. அவர் விளையாட போறது இல்ல. ஜெரால்ட் கோட்ஸியா அண்ட் இன்னொன்னு யாரு? டிம் டேவிட். நபி டேவிட். ஓ நபி டேவிட் ஷெப்பர்டு, நாலாவது யாரு? ஜெரால்ட் கோட்ஸியா. அதான் ஓகே. இந்த 4 சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. குண்டூர் காரம் ஸ்பைசி பிளேயர் ஆஃப் த டே. யார் அந்த முக்கியமான பிளேயரா இருக்க போறாங்க? லாஸ்ட் ரவுண்ட் சியூ ஸ்டார்ட் பண்ணாரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இந்த தடவை நானி கொடுப்போம். நியூ பால் கொஞ்சம் நவுருது, அதனால நானி கொடுப்போம். நான் ஐ வில் கோ ஃபார் டேரல் மிச்சலுங்க. டெஃபினட்டா. ஏன்னா பவுன்ஸ் இருக்கு. டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பும்ரா ஒருத்தரை மட்டும் அவர் வரத்துக்குள்ள பும்ராவோட ஸ்பெல் முடிஞ்சிடும். முதல்ல 2 ஓவர் போட்டுருவாங்க. பும்ரா பின்னாடி தள்ளி தான் வைப்பாங்க. ஏன்னா இப்ப மும்பை இஸ் பேங்கிங் ஆன் பும்ரா. ஏன்னா மத்வால் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போன சீசன்ல இருந்த மாதிரி யார்க்கர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றது இல்ல. மற்றபடி எல்லா பவுலர்ஸுமே ஒரு மாதிரி தேர் கோயிங் ஃபார் கோட்ஸியும் பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் போடுவாரு. மிச்சல்ல பார்த்த உடனே ஷார்ட் பால் போடுவாரு. சின்ன கிரவுண்டு, நிறைய அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டேரல் மிச்சல் அவர் டியூ ஃபார் அவர் டூ குட் ஏ பிளேயர். பட் என்னன்னே தெரியல. போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா அவர் ஃபீல்டிங்னால தான் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாரே தவிர பேட்டிங்ல ஏதோ 20 of 24 அந்த மாதிரி தான் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. நாட் பிகாஸ் ஆஃப் தி பிரைஸ் பட் பிகாஸ் ஆஃப் இஸ் குவாலிட்டி. அதுவும் லாஸ்ட் ஒரு 1.5 years வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே சொல்றேன், அவர் டெஸ்ட் ஃபார்மேட்ல, ஒன் டே ஃபார்மேட்ல எல்லாத்துலயுமே நல்லா ஆடினாரு. ஸோ மிச்சல் அவர் ஒரு பெரிய கண்ட்ரிபியூஷன் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. தட் இஸ் ரொம்ப ரொம்ப வைட்டல் ஃபார் சிஎஸ்கே. பண்ணணும்னு சொல்லி அவரை மிரட்டுறீங்களா இல்ல பண்ணுவாருன்னு சொல்லி எடுக்கிறீங்களா? பண்ணுவாருன்னு சொல்லி எடுக்கிறேன். பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். நீங்க சொன்னது நிறைய பைசா கொடுத்ததுக்கு நல்லா பண்ணிருக்காரு பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அது ஒரு மிரட்டல் மாதிரி இருந்தது ஆக்சுவலி கேட்கறதுக்கு. ஒரு சரி ஒரு ஏக்கமா அவர் பண்ணுவாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதுக்கும் மிரட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பண்ணுவாருங்க, டெஃபினட்டா பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கீங்க. 2 notable points நான் சொல்ல நினைச்சேன். நீங்க சொன்னதுலயே 2 அப்சர்வேஷன். ஜஸ்பிரீத் பும்ராவோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் as a bowler. அவங்களுக்கு விக்கெட் வேணும்னா ஒரு ஓவர் தான் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 overs முடிஞ்சிட்டு பவர் பிளேயை 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 overs இஸ் ஸ்லைட்லி ஈஸியர் டு போல் இன்சைட் த பவர் பிளே. ஏன்னா கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகும், பேட்ஸ்மேனும் கொஞ்சம் செட்டப் பண்ணுவாங்க. பவர் பிளேயை 2 பகுதியா பிரிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல கொஞ்சம் விக்கெட் விடாம ரன் ஒரு 3 over 20 அந்த மாதிரி பொசிஷன் பண்ணா 10 விக்கெட் கையில இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பவர் பிளே இஸ் அ பிளட் பாத் பீரியட். பால் ஸ்விங்கும் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் அப்படியே பதம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு டிஃபென்சிவ் கட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க ஜஸ்பிரீத் பும்ராவை. இந்த கரண்ட் போச்சுன்னா நம்ம எமர்ஜென்சி லைட் வைக்கிற மாதிரி அவர் எமர்ஜென்சி லைட்டா கொண்டு வந்து அதுல ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அவங்களுக்கு அது நல்ல ஒரு பூஸ்ட் இன்டு தி அவுட் சைட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் பவர் பிளே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேம் ஃபர்ஸ்ட் 10 overs முடிஞ்சு செகண்ட் 10ல தான் அவரோட 3 ஓவரை டெப்ளாய் பண்றாங்க. விக்கெட் வேணுமா, ரன்னை நிறுத்தணுமா, பெரிய ஒருவேளை யாரோ ஒரு போலர் போட்டு பெரிய ஓவர் போயிடுச்சுன்னா அடுத்த ஓவர் கொண்டு வந்து அப்படியே அந்த எமர்ஜென்சி கிட்ட வைப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எஸ்ஓபின்னு சொல்ற மாதிரி.
ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொன்னது எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, டேரல் மிச்சல் ரீசெண்டா நடந்த அந்த செமிஃபைனல் நாக், ஐ திங்க் அவர் வந்து ஒரு 3-4 கோடிக்கு வித்து போக வேண்டிய பிளேயர் அந்த செமிஃபைனல்ல வந்து அடிச்சதுனால தான் 3-14 கோடிக்கு வீங்கி போயிட்டாரு. அதுலதான் அவரோட வேல்யூ ஏறி போச்சு. அந்த கேம்ல வந்து ஒரு செம்ம நாக் ஆடினார் நியூசிலாந்து இந்தியா செமிஃபைனல் கேம்ல. அஃப்கோர்ஸ் தரம்சாலாலையும் இந்தியாவோட அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் பிரசன்டிங் ஆல் திஸ், ஐ திங்க் இட் இஸ் a very reasonable but out of the box pick நானி சார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன மேட்ச் அவர் நம்பர் 3 வந்ததுக்கு காரணம் அஜிங்கியா ராணே வந்து ஆஃப் த ஃபீல்ட் இருந்ததுனால. இனி அப்டேட்ஸ் ஏன் அஜிங்கியா ராணே வெளில போனாருன்னு ஏதாவது தெரியுமா? இவரோட சிஎஸ்கே இன்சைடர் சியூ கேட்போம். எதுனால தெரியல. பட் எஸ் ஐ திங்க் ஸ்டம்ப்ல ஸ்லைட் இன்ஜுரி மாதிரி நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஃபிட்டா இருப்பாரு. அதை பத்தி டவுட்டே இல்ல. அவர் வாங்கடே வேற நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சூப்பரா இருக்காரு. So he might walk in at number 3. Chiu, your spicy player of the day. Guntur Karam spicy player. I'm going safer choiceங்க. பயங்கர ஸ்பைசி பிளேயர் சூரியகுமார் யாதவ்ங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணோம்னா அவர் குவிக்கா எடுத்தா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க கேம். சிம்பிளா சொல்லணும்னா, ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு 75 of 30 பால்ஸ் வச்சா வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவர் குவிக்கா நிக் ஆஃப் பண்ணா இல்ல எடுத்தா சிஎஸ்கே நல்லா சான்ஸ். என்ன மாதிரி போன கேம் ஆடினாருங்க, நிறைய பாத்திருக்கீங்க, லைவாவும் பாத்திருக்கீங்க. சான்ஸ் இருங்க, போலர் இங்க தான் போடுது அவருக்கு சான்ஸ். வாங்கடேல ஆடுறாருங்க சண்டே கேம். அதை என்ன சொல்லுவாங்க, எல் கிளாசிக்கோ. ஃபுட்பால் ஃபாலோ பண்ண மாட்டேன், ரொம்ப தெரியலாம எல் கிளாசிக்கோன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ரெஸ்லிமேனியா ஃபேன் இல்ல, நீங்க ரெஸ்லிங் சைடுல சொல்லுங்க. அதுக்கு வரோம், நெக்ஸ்ட் அதுக்கு வரோமே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் அதான் அதை பத்தி தான் பேச போறேன். பட் ஆஃப் கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் மை மேன், அதை பத்தி டவுட்டே இல்லைங்க. as a சிஎஸ்கே சப்போர்ட்டர் அவர் குவிக்கா அவுட் ஆனோம். ஆனா T20 பேட்டிங்னா அவர் பேட்ஸ்மேன்ஷிப்லாம் சான்ஸ் இல்ல, வேற லெவலுங்க அவரு. இப்போ கடவுள் மேல இருந்து கீழே வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பாருப்பா சூரியகுமார் யாதவுக்கு நீங்க போலிங் போடணும், இன்னைக்கு 20 ஓவர் மேட்ச், டியூ எல்லாம் வந்துடும், அவர் அடிக்க போறாரு, எந்த கிரவுண்ட்ல போட்டுக்கிறீங்க, என்ன பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு கிரவுண்டை நான் சூஸே பண்ண மாட்டேன்னா அது மும்பை தான். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, சூரியகுமார் யாதவோட கேமுக்கு பின்பக்கமாலாம் அடிப்பாரு. ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வருஷம் நான் போட்டேன் அவருக்கு ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், நல்லா ஹார்ட் இன்டு த பிட்ச், ஓங்கி ஒரு சொட்டினாரு, டாப் எட்ஜ் பட்டு ஃபைன் லெக் மேல 6 போயிடுச்சு. ஏன்னா அவரோட பேட் ஆர்க்கு கீழே இந்த மேல வருது, அது வரும்போது இல்ல டாப் எட்ஜ் பட்டா கூட கிளியர் ஆகக்கூடிய எபிலிட்டி அந்த கிரவுண்ட்ல இருக்கு. அதுவும் இனி தேதிக்கு அந்த அவர் யூஸ் பண்ற பேட் எல்லாம் அவருன்னு இல்ல, எல்லாரும் இனி சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து அந்த இடத்துல அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஐதர் சைடு அடிப்பார் ஸ்கொயர் பிட்ச். அண்ட் பிகாஸ் தி ஸ்ட்ரெயிட்டர் பவுண்டரிஸ் ஆர் ஷார்ட், நீங்க ஸ்லோவர் பால் மேல எல்லாம் போட்டா அதுலயும் பவுன்ஸ், ஹி ரியலி ரெலிஷியஸ் பவுன்ஸ். அந்த பவுன்ஸ் வந்து எப்படின்னா, ரெட் சாயில் பிட்ச்ல வான்கடையில மற்ற பிட்ச்ல ஒரு லெங்க்ல பிட்சா ஹிப் ஹைட்டுக்கு வரும்னா, வான்கடையில மட்டும் அது நெஞ்சு ஹைட்டுக்கு வரும். ஸோ இட் கிரியேட்ஸ் இவ்வளவு பெரிய பஃபர். பவுன்ஸ் இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா மிடில் பட்டா 6 போயிடும். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் சூரியகுமார் யாதவுக்கு. பட் சியூ சொன்ன மாதிரி, சியூவும் சொன்னாரு, நானியும் சொன்னாரு, சிஎஸ்கே சம்ஹவ் அவரை எடுக்கிறதுக்கு ஒரு பிளானை வச்சிருந்திருக்காங்க. பட் ஹிஸ் கோனா பி a most crucial player. சரி சொல்லுங்க நானி சார். பட் ஆன் a lighter note, ஆக்சுவலா bowlersக்கு வந்து ஒரு கிரவுண்ட்ல டெஃபினட்டா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் லீவ்ல போயிடுவாங்க சூரியகுமாருக்கு போடுறதுக்கு. நீங்க ஒரு கிரவுண்ட் வான்கடை கிடையாது, நீங்களே மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல ஐ அம் சிக்னு போயிடுவாங்க. சிக் லீவ் தான், அதுதான். Anyway, let's go to the next round. Next round is Bloodline. Matchup of the day. சியூ ஒரு பயங்கரமான ரெசில்மேனியா ஃபேன் கேள்விப்பட்டேன். சோ அவர்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க என்ன ரெசில்மேனியா லைவ்ல ஒரு தடவை லைவா பார்த்துட்டு அப்புறம் ஹைலைட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா? ஆமாங்க, பிளட் லைன் பிரிச்சிட்டாங்க இன்னைக்கு. பாத்தீங்கன்னா தெரியல, இன்னைக்கு மார்னிங் ஸ்மாக் டவுன் ஷோல ஹைலைட்ஸ் பார்த்தேன். பிளட் லைன் லாஸ்ட் 3 இயர்ஸா டாமினேட் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் காலி ஆயிட்டாங்க. இப்போ பிளட் லைன் இந்த ஷோ தான் இன்னும் லைவா இருக்கு, அந்த பிளட் லைன் போயிடுச்சு. சோ நீங்க தான் சொல்லிருக்கீங்க மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிருக்கீங்க நீங்க. அதனால பிளட் லைன் இந்த மேட்ச் காலி ஆயிரும்னு ஃபீல் பண்றீங்களா? சிஎஸ்கே பிளட் லைன் இல்லங்க காலியா. நான் கிளியரா சொல்லிட்டேன். நான் இப்பதான் சொன்னேன், இந்த ஸ்பைசி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சூரியகுமார் யாதவ் குவிக்கா எடுத்தா சிஎஸ்கே துண்டா இந்த கேம் பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு இந்த பிளட் லைன் மேட்ச் அப் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, நீங்க அஃப்கோர்ஸ் மேட்ச் சொன்னீங்க, மேட்ச் அப் எனக்கு தூபே ஸ்கோர்ஜி மேட்ச் அப் ரொம்ப விரும்புறேங்க. ஏன்னா ஆஃப் லேட் சுயம் துபே ஷார்ட் பால் சூப்பரா ஆடுறாருங்க. நிறைய கேள்விக்குறி இருந்தது ஷார்ட் பிச் டெலிவரி பத்தி. பட் இந்த வருஷம் அண்ட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் ஆஃப் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் ஷார்ட்டா போட்டா வெள்ள அடிக்கிறாருங்க. வாங்கடே சைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கான்டெஸ்ட் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். மிடில் ஓவர்ஸ்ல சிவம் துபே வர்சஸ் ஜெரால்ட் கோட்ஸே வண்டர்ஃபுல் மேட்ச் அப். நானி சார் பயங்கரமான மேட்ச் அப் கொடுத்திருக்காரு. இதுக்கு ஏதாவது நீங்க கருத்து சொல்றீங்களா, இல்ல நீங்க உங்க மேட்ச் அப் கொடுக்க போறீங்களா? இல்ல, துபே வர்சஸ் கோட்ஸி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஐ எம் நாட் வெரி மச் கன்வின்ஸ்ட் ஆன் துபே. அதாவது ஷார்ட் பால் வந்து ஆடுறாரு, அடிக்கிறாரு, ஓகே. பட் ஏதோ ஒரு மேட்ச் கூட அடிச்சார், ஃபுல் ஷாட் 6 பயங்கரமா அடிச்சார். பட் அந்த பாலுக்கு வந்து அவர் ரெடியா பேக் ஃபுட்ல நின்றுந்தார். நீங்க சைட் ஆங்கிள் பார்க்கும்போது தெரிஞ்சது, பால் போறதுக்கு முன்னாடியே அவர் பாதி பின்னாடி இருந்தாரு,
கரெக்டா வந்து அடிச்சிட்டாரு. பட் நான் சர்ப்ரைஸா இருக்கிறது இன்னும், ஏன்னா இந்த ஷார்ட் பால் ஆடுறது மட்டும் ஐ திங்க் இன்ஸ்டிங்டிவா அது வர ஒரு விஷயம் மாதிரி எனக்கு நீங்க பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஷார்ட் பால்ன்றது வந்து நேச்சுரலா நீங்க என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் the old habits will come. துடும்னு சர்ப்ரைஸா போடும்போது நீங்க வந்து ஒரு தப்பா நீங்க ஒரு ஹுக் ஆடி ஷார்ட் புட் விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோட்ஸி அவர் போனோம் ஷார்ட் புட் விக்கெட் தூபைக்கு வச்சா டெஃபினெட்லி ஒரு 6 அடிச்சா கூட அடுத்த பால் போட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பட் தூபே வந்து ஸ்பின்னர்ஸ் நலிஃபை பண்றாரு. அதாவது அவர் தூபே வந்து சென்சிபிளா என்ன பண்ணணும்னா அந்த ஷார்ட் பாலை விட்டுணும். நீங்க வந்து அந்த ஒரு தலை ஹைட்டுக்கு வர ஷார்ட் பால் அதை மட்டும் நீங்க வந்து வேங்கடல் நீங்க ஆடலாம் சார். இப்ப 2 ஷார்ட் பால் போடுறாங்க ஒரு ஓவருக்கு, அதனால எப்ப போடுவாங்கன்னு தெரியாது. பேக் ஆஃப் லெங்த் போட்டு 2 ஷார்ட் பால் போடுறாங்க. முன்னாடினா ஒரு ஷார்ட் பால் விட்டு 5 பால் இருக்கு, இப்ப 4 பால் தான் ஆட முடியும் 2 ஷார்ட் பால் விட்டா. தூபே எதை சூஸ் பண்ண சொல்றாரு, 2 பால் போட போறாங்க. பவுன்சர் கரெக்டா எல்லாருமே அந்த ரிப் கேஜுக்கும் கழுத்துக்கும் போட முடியாது. சோ ஹை பவுன்சரை வந்து வேங்கடை மாதிரி கிரவுண்ட்ல யூ கேன் கோ ஃபார் த ஷாட். ஏன்னா நீங்க வந்து மிஸ்டேக் ஆச்சுனா கூட அது 6 போயிடும். சோ இந்த இடத்துல நீங்க போடுற இந்த உடம்பு இந்த ரிப் கேஜ்ல அவருக்கு வந்து ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல மாட்டுவாரு, லாக் ஆயிடுவாரு. அந்த லாக் ஆகிற பால நீங்க வந்து அடிக்க போகாதீங்க, அதை மட்டும் ஒரு சிங்கிள் எடுத்துட்டு போயிட்டே இருங்க, சும்மா அப்படி தட்டி விட்டு போயிடுங்க. சோ நீங்க ஹை பவுன்சர் அடிங்க, நார்மல் பவுன்சர் பண்ணீங்கன்னா மத்த பால் எல்லாம் பிச்சிருவார். சோ அதுதான் வந்து தூபே பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இஸ் சோ சக்சஸ்ஃபுல். சோ மேட்ச் அப்ஸ் நீங்க பார்க்கும்போது தட் இஸ் a very good match up. வித்யுத் சொல்லியிருந்தேன் இந்த சைடுல நான் மேட்ச் அப். ஒரே ஒரு செகண்ட் நீங்க சொல்லிடுங்க உங்க மேட்ச் அப். அதுக்கு முன்னாடி டக்குன்னு நீங்க அந்த அப்படி சொல்லிட்டு ஒரு ரன் ஆடிட்டு போயிடுறா அப்படின்னு நீங்க சொல்லும் போது டக்குன்னு எனக்கு சொல்வதெல்லாம் உண்மை ஷோ ப்ரோக்ராம் பாக்குற மாதிரி இருக்கு. பாத்துருக்கீங்களா அந்த ப்ரோக்ராம்? ஏதோ 1-2 பாத்துருக்கேன். அத லைஃப மென்டார் பண்ணுவாங்க அவங்க ஷோல வந்து உட்காந்து. இல்ல அவங்களோட வாழ்க்கை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேடம் இப்படி ஆயிடுச்சு மேடம், அவங்க உடனே சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அந்த மாதிரி டூபேக் சொல்லிட்டீங்க, இங்க போட்டா நெஞ்சுக்கு போட்டா ஒரு ரன் ஆடிடு, அடுத்த பால் பாத்துக்கலாம், அடுத்த ஓவர்ல பாத்துக்கலாம் மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சரி உங்க மேட்ச் அப் கொடுங்க. சோ அதுதான் ஆக்சுவலா என்னுடைய மேட்ச் அப் வந்து நான் வந்து திருப்பி ஐ எம் கமிங் ஒன்லி டு ரோஹித் சர்மா. இஸ் a dangerous player. வேன்கடேல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். சோ ரோஹித் சர்மா முஸ்டபிசூர் எனக்கு அப் ஃப்ரண்ட் நான் பார்ப்பேன். அப்படி சப்போஸ் முஸ்டபிசூர் அவர் தப்பிச்சிட்டாருன்னா ஏர்லியர் இன் தி பவர் பிளே ஐ வில் பிரிங் ஜடேஜா. ஃபாஸ்டா அந்த ஆம் பால வந்து ஸ்வீப் ஆட வச்சு எல்பிடபிள்யூ எடுக்கிறது நான் ட்ரை பண்ணுவேன். தட் இஸ் மை மேட்ச் அப். நான் ஏன் வந்து ரோஹித் சர்மாலே நான் நிக்கிறேன்னு சொன்னேன்னா, சூரியகுமார் யாதவ் டெஸ்ட்ரக்டிவ் பிளேயர், பட் தேர் ஆர் மெனி சூரியகுமார் யாதவ்ஸ் இன் தி டீம். ஏன்னா சூரியகுமாருக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் பயங்கரமா 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அப்புறம் டேவிட், அதுக்கப்புறம் வந்து ஷெப்பர்ட், அப்புறம் இவரு நபி, எல்லாருமே அடிக்கக்கூடியவங்க தான். பட் இந்த மாதிரி ஒரு கதை மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் இருக்கும்போது ஸ்டார்ட்டை வந்து நீங்க வந்து நெசிக்கிட்டீங்கன்னா தென் என்ன கதை பிளேயரா இருந்தாலும் தே வில் பி அண்டர் பிரஷர். அதனால தான் அந்த இனிஷியல் அந்த 6 ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட் அதுதான் எனக்கு வேணும். இனிஷியல் விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட். நானி சார் பயங்கரமா 4 வார்த்தை இருந்தாலும் நச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. சீவ் என்ன சொன்னார்னா, சிவம் டுபே வர்சஸ் ஜெரால்ட் கோட்ஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் மேட்ச் அப். நானி என்ன சொல்லியிருக்காரு, ரவீந்திர ஜடேஜா வர்சஸ் ரோஹித் சர்மா பவர் பிளேலயே கொண்டு வாங்க சார் அப்படின்னாரு. பவர் பிளேல ஜென்ரலா ஜடேஜா ஆப்ரேட்டே பண்ணதில்லை அண்ட் வான்கடேல இன்சைட் த பவர் பிளே இட் வில் பி a huge கால் டு டேக். போன மேட்சே வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து இஷான் கிஷனுக்கு போட்டாரு சார் பவர் பிளேல வான்கடேல. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அந்த ஆர்சிபி கேமு. ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நானும் ஒரு போலர்ல போலிங் போட்டிருக்கேன் பவர் பிளேல நிறையா. அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இறங்கி மிடான் மேல தூக்கி வச்சாரு. அடுத்த பால் அவர் என்ன பண்ணாரு, சரி இறங்கி அடிக்கிறியே, சரி கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் ஆடுறா அப்படின்னு சொன்னோன்னே இஷான் கொஞ்சம் குள்ளம் விக்கெட்டுக்குள்ள போட்டாரு. விக்கெட்டுக்குள்ள போட்டோன்னே அந்த பாலை வந்து பேக் ஃபுட்ல போய் ஒரு ரன் ஆடலாம். பொதுவா முந்தின காலகட்டத்திலாம் அவர் குள்ளமா வர இருக்காரு, பேட் நல்லா இருக்காரு, பின்னாடி போயிட்டு மசில் பண்ணாரு மிடானுக்கு மேல. ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்டு மொட்டை மாடியில துணி காய போடுவாங்க, அந்த துணி காய போடுற அந்த ஹைட்லயே 6 போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே நினைச்சேன், என்னடா கேம் எங்க போயிருச்சு. அதே கிரவுண்ட்ல வந்து பவுன்ஸ் கொஞ்சம் குறவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி போனதுக்கு நட்டேர்னு பேட்ல அடிச்சிருக்கும். அது அடிக்காது. அந்த பவர் பிளேல போடும்போது நல்ல பாலும் 6 அடிப்பாங்க, சுமார் பாலும் 6 அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு, மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டாரு. உடனே இஷான் கிஷன் என்ன நினைச்சான், நீ பேக் ஆஃப் லெங்க் தானே போட போற, இருடா உன்னை வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தான் பாருங்க. மேல போட்டாரு கிளென் மேக்ஸ்வெல். அவன் ரெடியா இல்லாம மிட் ஆஃபுக்கு தள்ளிட்டு ஒரு ரன் எடுத்துட்டான். அந்த மாதிரி ஏமாத்தினாதான் உண்டு. இந்த பக்கம் ஆசை சாக்லேட் 25 காசு காமிச்சிட்டு மெலடி சாக்லேட்டை சாப்பிடுற மாதிரி கதை பண்ணாதான் இன்னைக்கு ஏமாத்தினாதான் உலகத்தை நடத்த முடியுது. இன்னைக்கு போலிங் நிறைய மாறிடுச்சு. நல்லா பயங்கரமா போட்டா 4 overs 35 போகுது, பயங்கரமா போட்டா 4 overs 33 போகுது, ரொம்ப நல்லா போட்டா 40 runs போகுது 4 oversல. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அது காரணம் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து வந்ததால நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா ஆடுறாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வந்ததால எல்லாருமே வந்து ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க 3 விக்கெட் 4 விக்கெட் போனா கூட ஃபார் 3 ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன் இறக்கிடுறாங்க. சோ இம்பாக்ட் பிளேயர்னால நீங்க வந்து 430 இஸ் a very good bowling தான். இப்பலாம்
435 கூட நீங்க வந்து பண்ணலாம். அதாவது ஒரு டீம் ஸ்கோர் 180ன்றது வந்து பார் ஸ்கோர் ஆயிடுது. முன்னெல்லாம் வந்து 140 150 கூட டிஃபெண்ட் பண்ணி இந்த காலம்லாம் போய் இப்போ 200 நாட் சேஃப் அந்த மாதிரி இருக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால. அண்ட் அந்த மேட்ச்அப்ல வந்து நான் வந்து ஜடேஜா வந்து இஃப் முஸ்தபிசூர் ஃபெயில்ஸ் டு பிக் ரோஹித், என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்அப் இஸ் முஸ்தபிசூர். லெஃப்ட் ஆர்மர் எல்பிடபிள்யூ எடுக்கிறது தான். எல்பிடபிள்யூ போல்ட் ஆர் ஒரு உள்ள வருதுன்னு நினைச்சுன்னு எட்ஜ் எடுத்துன்னு காட் தோனி போல்ட் முஸ்தபிசூர் இந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அது தப்பித்துனா ரிஸ்க் எடுங்க வித் ஜடேஜா. இல்லைங்க சார் சொல்லுங்க. இல்ல ஒரே நீங்க ஆக்சுவலா சொல்லிருந்தீங்க எல்லாமே பேட்டருக்கு இது இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்ச் வேணா பண்ணலாம். யோசி, போலர் வந்து 3 டாட் பால் போட்டா அதுக்கு ஏதாவது பரிசு இருக்கணும் ஆஷ். மேபி பேட்ஸ்மேனை மாத்த சொல்லலாம், இல்ல ஏதாவது பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வரிசையா 3 டாட் பாலா, வரிசையா 3 டாட் பால் போட்டா ஆஸ் அ போலர் நீங்க 3 டாட் பால் போட்டா நீங்க சொல்லலாம் எனக்கு இவன் தான் ஸ்ட்ரைக்ல வேணும், அவன் தான் ஸ்ட்ரைக்ல வேணும்னு. ஏதாவது இல்ல -1 ஏதாவது பண்ணோம். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வந்த அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கன் பிளேயர் இருக்காங்க டீம்ல. சோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யோசிக்கலாம். 3 டாட் பால் போடுங்க. சப்போஸ் ரசல்ல நேரம் ஆடுறாங்க இந்த பக்கம், நீங்க போலிங் போடுறீங்க, நீங்க 3 டாட் பால் போடுறீங்க, ரிங்கு சிங் அந்த பக்கம், நீங்க சொல்லலாம் சரி ரசல் தான் எனக்கு ஸ்ட்ரைக்ல வேணும் இல்ல இது. சோ அது மாதிரி ஏதாவது யோசிக்கலாம்னு தோணுது. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ஒருவேளை 3 டாட் பால் போட்டா நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உள்ள உட்காந்து கோச்ச வர சொல்லிட்டோம் பேட்டிங். ஓ நீ வந்து ஆடியா கரெக்ட். அது இல்ல அதுக்கு ரிவார்ட் வேற போலர். சப்போஸ் முஸ்தபிசூர் ஆடல மேட்ச், சிஎஸ்கே முஸ்தபிசூர் ஆடல மேட்ச், சரி முஸ்தபிசூர் வந்து 3 பால் ஆடுங்க, அது மாதிரி ஏதாவது யோசிக்கலாமா? இல்ல டைம் ஆடும் ரொம்ப, அவர் பேடு கட்டின வந்து டைம் ஆயிடும். பட் அது மாதிரி ஆக்சுவலா யோசிக்கலாம் போலர்ஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் லைட் போலர்ஸ்க்கு ரெஃப்ரிவே இல்லை. நீங்க சொன்னீங்க இஷான் கிஷன் பத்தி சொன்னீங்க, நீங்க நல்லா பால் போட்டா அடிக்கிறாங்க, டீசன்ட் பால் போட்டா அடிக்கிறாங்க, இங்க போட்டா இங்கதான் எஸ்பெஷலி வாங்கடை மாதிரி ஒரு கிரவுண்ட்ல பவர் பிளேல, சின்னசுவாமி மாதிரி கிரவுண்ட்ல பவர் பிளேல எங்க போடுங்க ஒரு போலர் ரொம்ப கஷ்டம். சார் கொஞ்சம் ரிவார்ட் இருக்கணும் போலர் போனது எனக்கு இருக்குங்க. பெரிய ரிவார்டே இருக்கு. பெரிய ரிவார்ட் இருக்கு போலர்ஸ்க்கு. அடுத்த வருஷம் இந்த டாட் தள்ளி போகும். சப்போஸ் நீங்க 10 லட்சத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டாட் பால் போட போட அந்த 10 லட்சம் அப்படியே 1 கோடி ஆகும், 10 கோடி ஆகும். அந்த டாட் அதெல்லாம் யார் சார் பாக்குறாங்க? அதெல்லாம் டாட் பால்லாம் யார் பாக்குறாங்க? டாட் பால்லாம் நம்ம வேணா மேட்ச் முடிஞ்சோடனே இப்ப ஒன்னு ஸ்கோர் கார்டுல மட்டும் டாட் பால்னு ஒரு பகுதியை சேர்த்திருக்காங்க. யார் மேட்ச் பார்க்க வராங்க? அன்னைக்கு நாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஆடிட்டு இருந்தோம். மேட்ச் அப்கோர்ஸ் க்ளோஸ் கேம், தோத்து போயிட்டோம். எங்க ஹோம் கிரவுண்டு லாஸ்ட் 2 பால்ல இல்ல லாஸ்ட் ஓவர்ல அவேஷ் கான் போட்டிருக்காரு, ரஷீத் கான் அப்படின்னாரு, சின்னுக்கனாரு, கீப்பர் சைட்ல பவுண்டரி ஓடி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தாங்க. டேய் நீங்க எல்லாம் எங்க ஊர்ரா, எங்க டீம்ரா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாரும் மேட்ச் பார்க்க வரதே 6-4 பாக்குறதுக்கு தான். ஓங்கி 6-4 அடிச்சுட்டாங்கன்னா எல்லாம் குஷி ஆயிடுறாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க, பைசா வசூல் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஐ மீன் கமிங் பேக் டு தி ஹோல் டாபிக், ஃபைனல் டேக் அவே சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். சியூ உங்களோட கால், which சைடு எந்த பக்கம் உள்ள போகுது? நான் சொல்லிட்டேன் பட் ஐ திங்க் இல்ல அதெல்லாம் பயப்படாதீங்க. ஓகே நான் சிஎஸ்கே ஐ அம் கோயிங் வித் சிஎஸ்கே. நீங்க கோயிங் வித் சிஎஸ்கேவா? ஸ்டார்ட்ல எம்ஐ நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், சூரியகுமார் யாதவ் குவிக்கா எடுத்தா சிஎஸ்கே அது ஆகும் நம்புறேன் நாளைக்கு. சோ அதனால சிஎஸ்கே விட போறேன். நான் நம்பர் எல்லாம் கிடையாது. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகல, இப்ப சொல்லுங்க. அப்பனா மும்பை தான். நானி நீங்க சொல்லுங்க. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் 51-49 in favor of CSK definitely. And நீங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்களா? அவர் ஒரு ரைடர் வச்சிருக்காரு. இல்லங்க அவர் நம்பர்ஸ் மேன். அவர் எனக்கு நம்பர்ஸ்லாம் வராது. நான் ஃபார்மா சொல்லிடுறேன். சிஎஸ்கேவும் கிடையாது, மும்பையும் கிடையாது. whoever wins the toss bowls first, chasing team will win. straight away சொல்லிடுறேன். அது மும்பை ஆகட்டும் சிஎஸ்கே ஆகட்டும், யார் சேஸ் பண்றாங்களோ அவங்க வின். சரி ரைட் ஓகே. அதுதான் இவங்களோட வியூ. சிஎஸ்கே அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மும்பைனாரு, அப்புறம் சிஎஸ்கேக்கு மாத்திருக்காரு. இவர் வந்து 51-49 சொல்லிட்டு என்ன பண்றாரு, டாஸ் ஜெயிக்கிறோம் வின் பண்றான் சார் மேட்ச். நான் என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாருங்க சிஎஸ்கே பக்கம். அப்படியே இப்படிலாம் பேசி பயங்கர ஸ்டார்டிங்ல பேசி அப்படியே என்ன யோசிக்க வச்சாரு. ஒரு எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டரு, எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, சிஎஸ்கே விளையாடி இருக்காரு, ஃபைனல் எல்லாம் போய் நல்லா பண்ணிருக்காரு. அவரை வந்து 6 மணி நேரம் ஷோல பிரெயின் வாஷ் பண்ணி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். சரி எனிவே, thank you so much for joining us on this preview. As usual உங்களோட thoughts or comment section போடுங்க. Thank you.